ரீசெண்டாக குமரகுரு காலேஜில் ஐடத்தோன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடந்தது. அதில் நானும் கலந்துக்கிட்டேன். நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அங்கே என்ன நடக்கும் அதை பற்றிலாம் எனக்கு நோ ஐடியாஸ். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கும் புரியல. ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம்ஸை நமக்கு கொடுப்பாங்க. அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த வேர்ல்டுக்கு அது என்ன ப்ராப்ளம் வந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்டு இம்பேக்ட்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து பிபிடி ப்ரெசன்டேஷனில் நாங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ எங்கள் டீம் ஒர்க்கில் அவ்வளோவும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணல. ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து வெளியே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அதுவே எனக்கு ப்ரௌடாக இருந்தது. அங்கே போயிட்டு நான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு திங் ப்ராப்ளம் சால்விங். இந்த உலகத்தில் என்னென்ன ப்ராப்ளம்ஸை இந்த பெரிய பெரிய பில்லியனர்ஸ் எப்போதுமே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தான் ஒரு பில்லியனர்ஸ் ஆகியிருக்காங்க. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. ஸோ அதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ப்ராப்ளம் சால்விங் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் டெய்லியும் ப்ராப்ளம் சால்விங்கை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருங்க. நியூஸ் பேப்பர் படிங்க, இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங்க் ப்ராப்ளம் சால்விங். ஸோ செகண்ட் திங் ஹவு டு பர்சன்டேஜ் இன் இங்கிலீஷ். ப்ரெசன்டேஷன் எப்படி இங்கிலீஷில் பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டேன். ஒரு டீமாக எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, அதுவும் கான்ஃபிடென்ட்டாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ தேர்ட் ஒன் டீம் ஒர்க். ஸோ ஒருத்தவங்க மட்டுமே அந்த ஒர்க்கை பார்க்காம டீமாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரித்து எப்படி அழகாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒர்க்கிங் சென்சஸை அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஸோ டீம் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட்டை தான். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஹவு டு வின். எப்படி மற்ற டீமோட நம்ம எப்படி வின் பண்ணுறது அப்படின்ற காம்படிஷனில் எப்படி வின் பண்ணுறதுன்றத அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள், ப்ரெசன்டேஷன், அவங்க நியூ ஐடியாஸ் அண்ட் யூனிக்கான கான்செப்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுனால மட்டும்தான் அங்கே எப்படி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்றதை அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே என்னோடய லேர்னிங் தான். அங்கே போய் நான் எதுவுமே வின் பண்ணல, பட் அங்கே போயிட்டு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.